வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன் மற்றும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பேசப் போகிறோம். பார்கின்சன் நோயாளியின் மீட்பை தடுக்கின்ற விஷயங்கள் குறித்து. அதனால பார்கின்சன் நோயாளி என்றால் அவரது மூளையில் பிரச்சனை ஏற்படுகிறது. புதிய நரம்புகள் டோபமின் குறைவாக வெளியிடுகின்றன. உங்களுக்கு மனச்சோர்வு வருகிறது மற்றும் உங்கள் ஒருங்கிணைப்பு பிரச்சனை குறைகிறது. இது உங்கள் கையில் உள்ளது. இப்போது நீங்கள் இந்த நோயை புரிந்து கொள்கிறீர்கள் அப்படினால் நான் சொல்லப் போகிறதை மிகவும் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். பார்கின்சன் நோயாளிகள் செய்யும் பொதுவான தவறுகளில் ஒன்று, முதலில் உணவு குறிப்பை கவனிக்காதது. இப்போது பாகிஸ்தான் யாருக்காகவும் காத்திருப்பதாக தெரியவில்லை. ஒரு நோயாளி மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலாம், மற்றொரு நோயாளி உண்மையில் மிகவும் பலவீனமாக இருக்கலாம். ஆரோக்கியமான நோயாளிகள் பார்கின்சன் நோயிலிருந்து மீளத் தொடங்கும் போது ஒரு தவறு செய்கிறார்கள். அதாவது அவர்கள் உணவு குறிப்பை கவனிக்காமல் விடுகிறார்கள். உணவில் கவனமின்றி இருக்கிறார்கள். முழுமையாக உணவை கடைபிடிக்கவில்லை. ஒரு முறை மட்டும் உணவு சாப்பிடுகிறார்கள், 2 முறை பழங்கள் சாப்பிடுகிறார்கள். இப்படி செய்வதால் பாகிஸ்தானில் மீட்பு காண முடியாது. நீங்கள் உணவு சாப்பிடும்போது அது உங்கள் உடலுக்கே அல்ல, அது உங்கள் மூளைக்கும் ஆகிறது. அதே உணவில் வைட்டமின்கள் உள்ளன, அதே உணவில் கனிமங்கள் உள்ளன, அதே உணவில் கார்போஹைட்ரேட்ஸ் மற்றும் புரதங்கள் உள்ளன. நீங்கள் உணவை மிகவும் குறைத்து விட்டால் அதில் உள்ள ஊட்டச்சத்து மதிப்பு குறைந்து விடுகிறது. அதனால் நோயாளிகளில் மீட்பு மெதுவாக நடக்கிறது. இது ஒரு திரைப்படம் போலவே இல்லை. எனவே பாகிஸ்தானிலிருந்து வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் நான் எப்போதும் அறிவுரை தருவது என்னவென்றால், நீங்கள் தினமும் குறைந்தது 2 முறை சூப் குடிக்க வேண்டும். இப்ப நாம் சூப்பை ஏன் பரிந்துரைக்கிறோம், மற்ற எதற்கும் ஏன் பரிந்துரைக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நாம் சூப் குடிக்கும் போது அதில் பருப்பு சேர்க்கிறோம், காய்கறிகள் சேர்க்கிறோம், மாமிசமும் சேர்க்கிறோம். மாமிசம் எடுத்துக்கொள்வோர் அல்லது காளான் சேர்க்கிறோம். அப்போது நீங்கள் அதை கொதிக்க வைத்த போது நீரில் உள்ள அனைத்து ஊட்டச்சத்துகளும் வந்துவிடுகின்றன. இப்போது அது வயிறு நிரம்பாமல், ஏனெனில் அதில் நார்ச்சத்து மிகவும் குறைவாக உள்ளது. அது உங்களுக்கு ஊட்டச்சத்து மதிப்பை அளிக்கிறது, அது சக்தியை அளிக்கிறது. அதனால நீங்கள் சாப்பாட்டுல ரொட்டியை தனியாக எடுத்துக்கொள்வீர்கள். அதனால் அந்த சக்தி தனியாக கிடைக்கும். வயிறு நிரம்பாமல் நாம் கூடுதலாக எடுத்த சூப்பால் தினசரி உட்கொள்ளும் வைட்டமின்கள் மற்றும் கனிமங்களின் அளவு அதிகரிக்கிறது. இப்போது உங்கள் உடலில் வைட்டமின்கள் அதிகமாக இருந்தால் உங்கள் உடலில் எந்தவித குறைபாடு ஏற்படும் வாய்ப்புகள் மிகவும் குறைவாகிவிடும். மேலும் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நோயாளி மிகவும் வேகமாக குணமடைகிறான். அவள் மருந்துகளுடன் சூப்பை உட்கொள்கிறாள் என்றாலே உணவில் எந்த வரம்பும் இல்லை. அதனால பார்கின்சன் நோயாளிகள் உணவை குறைக்க மாட்டார்கள். அவர்கள் தினமும் 3 முறை உணவு மற்றும் சூப்பை உட்கொள்வார்கள். ஏனெனில் இதனால் எங்கள் உடலின் தேவைகள் விரைவாக பூர்த்தியாகின்றன. எங்கள் மூளையின் தேவைகள் விரைவாக பூர்த்தியாகின்றன. உடல் செயல்பட தொடங்குகிறது. இதுதான் நமக்கு தேவை. அதனால் நீங்கள் உணவை நல்ல முறையில் வைத்திருக்க வேண்டும். நல்ல முறையில் அல்ல, மிகச் சிறப்பாக வைத்திருக்க வேண்டும். முதல் விஷயம், பார்கின்சன் நோயாளி செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு உடற்பயிற்சி செய்யாதது. பார்கின்சன் நோயாளி நடக்க முடியாமல் இருந்தால், சமநிலை ஏற்படுத்துவதில் சிரமம் இருந்தால், இல்லை வந்து உட்காருங்கள், சரியாகி விடுவீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது நடக்கத் தொடங்க வேண்டும். அப்போது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். நாம் நோயாளியில் இந்த அணுகுமுறை வைத்திருந்தால் பார்கின்சன் நோயாளி நாளுக்கு நாள், வாரத்திற்கு வாரம் பலவீனமாகி விடுவதை நாம் காண்கிறோம். அவர் ஒருபோதும் சரியாக மாற முடியாது. அதுக்கு பின்னால் காரணம் இதுதான், நமது தசைகள். இந்த தசைகளை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவை அவ்வளவு வலிமையானவையாக ஆகின்றன. நீங்கள் ஜிம்மிற்கு செல்வீர்கள், எடைகளை தூக்கி உடற்பயிற்சி செய்வீர்கள், தசைகள் நல்லதாகி வலிமையானதாகி சக்தி வரும், நிலைமை வரும். இப்போ ஒரு பாகிஸ்தான் நோயாளி அவர் கிட்டத்தட்ட படுக்கையில் இருக்கிறார் அல்லது அவர் முற்றிலும் நகர்வதில்லை. நாம் சொல்வோம், நீங்கள் ஓய்வெடுக்கவும். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், தசைகள் குறைந்து விடுகின்றன. மூளை செயல்பாட்டில் இருந்தாலும் தசைகளில் வலிமையே இல்லை என்றால் அப்போ அந்த நோயாளி எப்படி நடப்பார்? அதனால் ஒவ்வொரு பாகிஸ்தான் நோயாளியிடமும் உடற்பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். நோயாளி தனது உடற்பயிற்சியை அதிகரிக்க வேண்டும். அதனால் நாம் உடற்பயிற்சியை தேர்வு செய்ய வேண்டும். அங்கு நோயாளி மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். விழுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் முழு உடல் உடற்பயிற்சி இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உடலின் கீழ்ப்பகுதியின் உடற்பயிற்சி அதிகமாக இருக்க வேண்டும்.
ஏனெனில் சமநிலை பிரச்சனை எங்களுக்கு கால்களில் இருந்து வருகிறது, இடுப்பில் இருந்து வருகிறது. அதனால் நாம் அதை வலுப்படுத்த விரும்புகிறோம். ஏனெனில் நோயாளிக்கு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் என்பது பின்புறம் விழுவது, பின்னால் விழுவது. ஏனெனில் பின்னால் விழும்போது நமது கைகள் திறக்கப்படுவதில்லை, கைகள் முன்னால் திறக்கப்படும். அதனால் நேராக தலை அடிக்கிறது மற்றும் நோயாளியின் மரணம் ஏற்படுகிறது. அதனால நமக்கு கீழே கொண்டு செல்ல வேண்டும். இதனால் உடற்பயிற்சி அதிகம் செய்ய வேண்டும் மற்றும் மிகவும் எளிய உடற்பயிற்சி என்ன இருக்க முடியும்? அந்த நோயாளிகளுக்கு ஏதாவது யோசித்து சொல்லுங்கள். ஒரு விவசாயி நோயாளி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக நடக்க வேண்டும். நீங்கள் வாக்கர் உதவியுடன் நடக்கவும், யாரோ ஒருவரின் ஆதரவுடன் நடக்கவும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடக்கவும், நாளில் படுக்கையில் உட்கார்வதை தவிர்க்கவும், நீங்கள் நாற்காலியில் உட்காரவும், சோபாவில் உட்காரவும், நாற்காலியில் உட்காரவும், மற்றொரு அறைக்கு செல்லவும், உணவறை வரை செல்லவும், அங்கே உணவு உண்ணவும், திரும்பவும் வரவும், நாளில் எவ்வளவு முடியுமோ வீட்டுக்குள் சுற்றி வர முயற்சிக்கவும். நீங்கள் இதை எவ்வளவு செய்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் கால்கள் நகரும், தசைகள் நகர வேண்டும் என்பதால் தசைகள் நகரும், கால்கள் மேலும் வலுவாக ஆகின்றன. ஏனெனில் நீங்கள் நிற்கும் நிலையில் இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு சமநிலை பயிற்சி கிடைக்கிறது. உங்கள் முதுகு தசைகள் வலுவாக ஆகின்றன. அதனால் நீங்கள் சக்தியை அதிகரிக்கிறீர்கள், தசைகளில் சக்தி பெறுகிறீர்கள். அதே போல நாங்கள் உங்கள் பயிற்சியை மேம்படுத்த முடியும். ஆனால் நோயாளி நான் குணமடைய பயிற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்தால் அவருக்கு எந்த மருத்துவரும் உதவ முடியாது. அதனால இந்த 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் பெரும்பாலான நோயாளிகள் பார்கின்சன் குணமடைவதற்கான காலத்தில் தவறு செய்கிறார்கள். இப்போது 3வது மிக முக்கியமான விஷயத்திற்கு செல்வோம். பார்கின்சன் நோயாளிகள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, அதாவது தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அடிக்கடி என்ன நடக்குதுனால், யாருக்காவது பார்கின்சன் வந்தால் மனச்சோர்வு கூட வருகிறது. அது தெளிவாக தெரியாது, ஆனால் மனச்சோர்வு வருகிறது. இப்போது யாருக்காவது மனச்சோர்வு வந்தால் அந்த நோயாளி தனியாக இருக்க விரும்புகிறார், கவிதைகள் கேட்க விரும்புகிறார், மக்களுடன் பேச விரும்ப மாட்டார், தொடர்பு கொள்ள மாட்டார். அதனால இதை முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றம் என்னவென்றால், நீங்கள் மக்களுடன் சந்திக்க வேண்டும், அவர்களுடன் உட்கார்ந்து பேசுங்கள், மேலும் உங்களுடன் பொருந்தும் மக்களுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் ஒவ்வொருவருடனும் பேச முடியாது. ஒரு வணிக மனிதரை நீங்கள் மற்றொரு வணிக மனிதருடன் உட்கார வைத்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஏனெனில் அவருக்கு கற்றல் கிடைக்கிறது, அவர் மற்றவரின் வணிகத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு ஆசிரியரை மற்றொரு ஆசிரியருடன் உட்கார வச்சா அவர் ரொம்ப மகிழ்ச்சியாகி விடுகிறார். காரணம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள், என்ன செய்யவில்லை என்பதை நீங்கள் அறிய முடிகிறது. அதே போல ஒரு இராணுவத்தினரை மற்றொரு இராணுவத்தினருடன் உட்கார வைத்தால் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள பல கதைகள் இருக்கும். என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரே மனநிலை உள்ளவர்களுடன் உட்கார்ந்தால் உங்களுடைய மீட்பு வேகமாக நடக்கிறது. ஏனெனில் நீங்கள் ஒருவருடன் அதே போன்ற மனநிலை உள்ளவருடன் சந்திக்கும் போது உங்கள் மூளையில் டோபமின் வெளியேறுகிறது. அதுக்கு பிறகு அவங்க சென்றுவிட்டால் அந்த நிகழ்வை நினைவு கூறும்போது உங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்கள் சுற்றத்தை மாற்ற வேண்டும், வீட்டிலிருந்து கொஞ்சம் வெளியே வர வேண்டும், மக்களுடன் சந்திக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக சந்திக்கிறீங்களோ அவ்வளவு சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நான் விவாதிக்க விரும்புகிறேன். இதன் மூலம் நீங்கள் 4வது புள்ளியை எடுத்துக்கொள்ளலாம். அது என்னவென்றால், பெரும்பாலும் பாகிஸ்தான் நோயாளிகளில் நாங்கள் 70யை தொடுகிறோம். அவர்களின் குடும்பத்தினர் தங்களுடைய நோயாளியை தங்கள் தந்தையையோ அல்லது தாயையோ குழந்தையாக நடத்துகிறார்கள். நாம் நம்முடைய நோயாளியை குழந்தையாக நடத்த தொடங்கும் போது அங்கே பிரச்சனைகள் தோன்றத் தொடங்குகின்றன. ஏனெனில் அவர்கள் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார்கள். பெரும்பாலும் குடும்பத்தின் தலைவருக்கு என்ன நடக்கிறது? அவர்களிடம் முழு வாழ்க்கையிலும் அதிகாரம் இருந்தது. இந்த வேலை செய்ய வேண்டாம், நீ இதை படிக்க வேண்டும், நீ இதை செய்ய வேண்டும். அப்போது அவர்களின் அந்த அதிகாரம் போகிறது. இதை சொல்லலாமா? அப்பா அதை செய்யுங்கள், அப்பா உடற்பயிற்சி செய்யுங்கள். அப்பாவின் மனம் தவறானது. ஏனெனில் அவர்களிடம் அதிகாரம் இருந்தது. இன்று வரை உங்களுக்கு கட்டளையிடும் அதிகாரம் கொடுத்தது. அவர்கள் கேட்க மாட்டார்கள், நிச்சயமாக கேட்க மாட்டார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை மிகவும் வேறுபட்ட முறையில் கையாள வேண்டும். அப்பா, நான் உடற்பயிற்சி செய்ய போகிறேன். அம்மா, நீங்கள் என்னுடன் கொஞ்சம் காய்கறி செய்ய முடியுமா? காய்கறி வெட்ட முடியுமா? நாம் ஏதேனும் விஷயத்தில் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம், கட்டளை அல்ல, வேண்டுகோள். அந்த செயல்பாட்டில் நாமும் சேர்ந்து ஈடுபடுகிறோம் என்றால் அவர்கள் மறுப்பதில்லை. அவர்களுக்கு சொல்ல வேண்டும், அப்பா நடக்க செல்ல நீங்கள் சொன்னீர்கள், அப்பா நடக்க வேண்டும்.
அப்பா நீங்கள் நடக்கச் செல்லுங்கள், அப்பா என்னுடன் நடக்க வருவீர்களா? இது மொழி அதித்துமத்தும் சொற்களின் விளையாட்டு. சோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா எதிர் நபர் உங்களை மறுக்க மாட்டார். அப்ப இல்லைன்னு சொல்ல மாட்டாருமா, நான் இல்லை என்று சொல்ல மாட்டார். நீங்களும் சென்று விடுங்கள். ஏன் என்றால் நீங்க கோரிக்கை வச்சீங்க, கோரிக்கையோட உங்களுக்கு கம்பெனியும் கொடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? வெகுமதியும் வந்துவிட்டது. சரி, என் குழந்தை எடுத்துக்கொள்ளு என்று சொல்வது நான் பெறுவேன். மனதை திறந்து கொள்ளுவேன். பல விஷயங்கள் உள்ளன. பின்னர் என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் தினமும் உங்களுடன் இருப்பது அவர்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது. ஏன் இன்றைக்கு போகவில்லை என்று நினைக்கிறார்கள். நான் தான், நீ ஏன் வந்தாய்? இந்த விஷயத்தை நன்றாக செய்ய வேண்டும். அவர்கள் நம்முடன் ஈடுபட வேண்டும். அந்த செயல்பாட்டில் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும். அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். மற்றும் எதுவாக இருந்தாலும் அது கோரிக்கை வடிவமாக இருக்க வேண்டும். கட்டளை வடிவமாக அல்ல. அப்பா இதை செய்ய வேண்டும், இல்ல இப்படி இல்ல. சரி, நான் நம்புகிறேன் இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். பொதுவாக செய்யப்படும் தவறுகள் நோயாளியின் குடும்பத்தினர் அல்லது நோயாளிதானே செய்யக்கூடியவை. இந்த தவறுகளை நீங்கள் செய்யவே கூடாது. உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் உங்கள் கையாளுதல், நோயாளியின் கையாளுதல், அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். நோயாளியின் மனநிலை என்ன என்பதை கருத்தில் கொண்டு விஷயங்களை முன்வைக்க வேண்டும். நான் நம்புகிறேன். இருந்தாலும் சில சந்தேகங்கள் இருக்கலாம். ஏதேனும் கேட்க விரும்பினால் பெரும்பாலும் நீங்கள் சந்திக்கலாம். இதனோட இந்த வீடியோவை முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.